ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 49 அதிகாரம் 21 வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். அல்லேலூயா. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், அல்லேலூயா, இன்பமான வசனங்களை வசனிப்பானா. தெய்வ பிள்ளைகளே, இந்த நப்தலி குறித்து இவ்வளோ அழகான ஒரு ஆசீர்வாதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். ஆனால் அந்த நப்தலியோட ஒரிஜினாலிட்டி என்ன தெரியுமா? இந்த நப்தலி எப்படி தெரியுமா இருந்தார்? இதே நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 30 அதிகாரம் 8 வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார். பாருங்களேன், ராகேல் என் சகோதரியோடு மகா போராட்டமாய் போராடி என்ன பண்ணாக்கா இவனுக்கு நப்தலி என்று பெயரிடுகிறார். பிள்ளை பெறும்போது தேவ பிள்ளைகளே, நப்தலினா போராட்டம் நிறைந்தவன். பிரதர், த சேம் வே என் வாழ்க்கையில் கூட ஒரே போராட்டம் தான். கடந்த ஆண்டுகளை திரும்பி பார்க்கும்போது பலவிதமான போராட்டங்கள், மனுஷரால் போராட்டம், ஆஃபீஸில் போராட்டம், குடும்பத்தில் மனைவி கணவனால் போராட்டம், பிள்ளைகளால் போராட்டம், இப்படி பலவிதமான போராட்டங்களை, பல நபர்களால் போராட்டத்தை நீங்கள் சந்தித்து நீங்கள் வாழ்க்கையே, நிம்மதியே, சமாதானத்தை இழந்திருக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, இவ போராட்டமான நப்தலியை கர்த்தர் விடுதலை பெற செய்வார்னா, ஆமென், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து உங்கள் போராட்டங்களுக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்குவதற்கு அவர் உண்மையில் வருகிறார். என்ன காரியத்தில் போராடி இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட மனுஷரோடு போராடி கொண்டிருக்கிறீங்க? எப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளோடு போராடி கொண்டிருக்கிறீங்க? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கீங்களா? தேவப்பிள்ளையில் சோர்ந்து போகாதீங்க. ஆமேன். கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று யோவான் 8:36 வாசிக்கிறோம் அல்லவா? தேவ பிள்ளையில, இன்றைக்கு அவர் உங்களை விடுவிக்கிற உண்மையில தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, நப்தலி குறித்து இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 27 அதிகாரம் 13 வசனம் கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சாபம் கூறும் பொருட்டு ஏபால் மலையில் ரூபன், காத், ஆசே, செபுலோன், தான், நப்தலி என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். பாருங்க, சாபக்கேடான பட்டியல இருக்கிற மனுஷன், சாபக்கேடான மனுஷன், சாபம் கூறும் பொருட்டு ஏபால் மலையில சாபத்தில் நிற்கிறாங்க. தேவ பிள்ளையில, நப்தலி என்றால் சாபம் நிறைந்தவன், சாப பட்டியலை இருந்தவன், போராட்டம் நிறைந்தவன், சாபமான மனுஷன். ஆனால் கர்த்தர் அந்த நப்தலியை விடுதலை பெற்ற பெண்மானா, இன்பமான வசனங்களை வசனிப்பானா. தேவப்பிள்ளை, ஒருவேளை கடந்த ஆண்டில் கூட உங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்தித்து முறுமுறுத்து ஏன் வாழ்க்கை அப்படி இருக்குன்னு கலங்கி கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. நீங்களும் இன்பமான வசனம் அப்படின்னா பாசிட்டிவாக பேசுங்க. கர்த்தனை ஆசீர்வதிச்சிருக்கிறா, கர்த்தனை உயர்த்திருக்கிறா, கர்த்தனை எனக்கு நன்மை செய்திருக்கா சொல்வீங்க. ஆமே. அதே நப்தலி குறித்து உபாகமம் புஸ்தகம் 33 அதிகாரம் 23 வசனத்தில் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீர் மேற்திசையும் தென் திசையும் சுதந்தரித்து கொள் என்றார். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. எந்த நப்தலி போராட்டம் நிறைந்தவன் சாபப்பட்டியில் இருந்தானோ அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து, அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருப்பான். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நான் தெய்வ மனுஷனாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. ஒருவேளை இப்போ ஆரம்பமே உங்களுக்கு ஒரு போராட்டம் இருந்தது போல இருக்கா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது உண்மை. ஏன்னா இந்த வருஷம் கர்த்தர் நம்ம சொல்லியிருக்கிறா, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உங்களை திருப்தியாக வைப்பார். கண்களை அப்படி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நப்தலி
போராட்டம் நிறைந்தவன். ஆனால் ஆண்டவரே உங்கள் தயவினாலே ஆண்டவரே திருப்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்படுவான். ஆனால் ஆண்டவரே உங்கள் தயவு மக்களுக்கு வெளிப்பட்டுங்கப்பா. யார் யார் எப்படிப்பட்ட போராட்டங்களை கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ இன்றைக்கு இவர்கள் ஆசீர்வதிப்பீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இன்பமான வசனங்களை வசனிப்பர்களாக நான் ஜெபிக்கிறோம். இதில் ஆசீர்வதித்து கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம்பிடித்து நடத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தைரியமாக போங்க. God bless you.